எக்கு கிரேவி செய்வது பார்க்கலாம். முட்டையை வேக வச்ச முட்டையை நல்லா கீரல் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் நல்லா கிண்டி விட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு முட்டையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான எக் கிரேவி